தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் உதவியாளர்களுக்கான வேலைவாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு அப்படின்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 50 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு ஊதியம் அப்படின்னா 25,500லேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, அதில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். சரிங்களா, இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது. ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நிரந்தர அரசு வேலை. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30 ஆகஸ்ட் 2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்தந்த மாவட்டங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்பில் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இந்த சான்ஸ் எப்போ கிடைக்குங்கிறது தெரியாது. ஸோ கிடைக்கிற சான்ஸை உடனே யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ள போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்கள் மாவட்டத்தில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறையில் இருக்கிற வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்கை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணிட்டா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இது IMU, அதாவது இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டியிலேருந்து நான் டீச்சிங் போஸ்ட்டுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மற்றும் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸுன்னு வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் எல்லா கேட்டகரிக்கும் உங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ எல்லா கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸும் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாள் இராணுவத்தினரும் அப்ளை பண்ணலாம். உடல் ஊனமுற்றோரும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7th லெவல் பே மேட்ரிக்ஸ் லெவல் 4 அப்படின்னு 7th CPC அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25,500 81,100 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. சரிங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் ஆல்ரெடி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 9/8/2024 ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லிங்க் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் லிங்க். இது மூலிமா தான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கும் நம்ம சென்னையில் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன். சரிங்களா, சரி வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இதான் கைட்லைன்ஸ் அவங்க கொடுத்துருக்கு, ஜென்ரல் கைட்லைன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனே 3ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பார்த்துருக்கோம், அதே இதில் ரெண்டாவது அதுக்கான ஜென்ரல் கைட்லைன்ஸ், அதாவது நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மிச்ச டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க, என்னங்கிறத பார்க்கலாம். இது இல்லாமல் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இதை பற்றி அதுக்கான டீட்டெயில்ஸ், அதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 9/8/2024 தான் இதுக்கான ஸ்டார்டிங் டேட். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/8/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. சரி, இந்த வேலைவாய்ப்பு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் மற்றும் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸுக்கான வேலைவாய்ப்புக்கு லெவல் 4ல் 7th CPCயில் உங்களுக்கான சேலரி வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், எனி அதர் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஃபோட்டோ, சிக்னேச்சர் மற்றும் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி வச்சு அப்லோட் பண்ணணும். அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ பார்த்துட்டு அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஹார்ட் காப்பீஸும் நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்லை. ஒன்லி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
10th மார்க் ஷீட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும். எனி அதர் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறப்ப. பட் இதெல்லாமே பேசிக் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாமே வச்சு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ண முடியும். மகளே பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு முழுக்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நாலு ஆன்சர் கொடுத்துருவாங்க. எதுவோ என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அசிஸ்டன்ட் ஃபினான்ஸுக்கு 120 கொஸ்டின் கேட்பாங்க. அசிஸ்டண்ட்டுக்கு 120 கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கான சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் வந்து தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னங்கிறத பார்க்கலாம். எதுலேருந்து உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்கு ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இதுலேருந்து கேட்பாங்க. இதே அசிஸ்டன்ட் ஃபினான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதில் கேட்குறது தான் கேட்பாங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஆடிட், காமர்ஸ், டேக்ஸ் இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க. மேலே இருக்கிறதுலையும் கேட்பாங்க. இந்த இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இதுவும் கேட்பாங்க. சரி, எப்படி இதுக்கு எவ்வளோ மார்க், எத்தனை கொஸ்டின், எத்தனை மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 நிமிஷம் டைம், 120 மார்க் உங்களுக்கு கேட்பாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து 30 கொஸ்டின் 30 மார்க் இருக்கும். அது இல்லாமல் ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் மற்றும் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிலேருந்து 90 கொஸ்டின் 90 மார்க் உங்களுக்கு கேட்பாங்க. இது வந்து அசிஸ்டண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது. இரண்டாவது அசிஸ்டன்ட் ஃபினான்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பிரிச்சுருக்காங்க. இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷுக்கு 30 கொஸ்டின் 30 மார்க், அதுக்கு 30 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. பார்ட் 2ல் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஆடிட், டேக்ஸ் இதுக்கெல்லாமே சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின் 90 மார்க்கு உங்களுக்கு 90 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்குள்ளே இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணிடணும். சரிங்களா? ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே டைம் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு மேலே உங்களால் எழுத முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, 50% மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி படிச்சிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதே நீங்கள் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதில் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். மேலேயே உங்களுக்கு தெரியும் இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன். மேலே லாஸ்ட் டேட் உங்களுக்கு வந்து இதுலேயே ஓடிட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா 30/8/2024. கீழே இந்த இடத்துல வந்தீங்கனாலே உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க. 9/8/2024 30/8/2024 உங்களுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே லிங்க் க்ளோஸ் ஆயிடும். எக்ஸாமினேஷனுக்கு டேட்டுக்கும் அறிவிச்சிட்டாங்க. 15/9/2024 தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டேட். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும். அது அப்போ தான் காலையில் 9:30 to 11:30 பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரோலுக்கு, மதியம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் ரோலுக்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க மேலேயே இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு போயிடும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லுங்கள். இப்போ அசிஸ்டன்ட் ஃபினான்ஸை நான் சூஸ் பண்ணிட்டேன். நேம் ஆஃப் த கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, ரீஎன்டர் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர் கொடுத்து இங்கே சப்மிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். உங்களோட இது க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி மறுபடியும் என்ன போஸ்ட், நான் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் போஸ்ட்டு தான் அங்கே கிளிக் பண்ணியிருந்தேன். அதுவே இங்கே கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அப்லோட் பண்ணுறோங்கிறது. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு அசிஸ்டன்ட் நம்ம தமிழகத்துக்கான வேலைவாய்ப்பு. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான வேலைவாய்ப்பு. ஆன்லைன் டெஸ்ட் மட்டும்தான், உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இன்டர்வியூலாம் இல்லவே இல்லை. ஆன்லைன் டெஸ்ட் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.